தெருலாம் கூச்சிருக்காங்களே, இந்த இளைஞர்லாம் கொதிச்சு போயிருக்காங்களே, நம்ம இளைஞர்கள் வந்து ஏதோ ஆத்திரத்துல கோவத்துல போய் எதனா நடந்துருமா, நம்ம மக்களுக்கான நிவாரணம் நடக்காம போயிடுமா அப்படின்ட்டு ஒரு தாய் துடிக்கிற மாதிரி துடிச்சு இன்னைக்கு பாமகவுடைய மாவட்ட செயலாளரோ மாவட்ட தலைவரோ வைஸ் சேர்மனோ யாதவ மகாசபையுடைய இந்த மாவட்டத்துடைய தலைவரோ இருக்கக்கூடிய எல்லாரும் ஓடி ஏன் வந்தோம்னா இந்த பிள்ளைகள் எல்லாரும் நம்ம தாய் மாதிரி பாதுகாக்கணும்ன்றதான் வந்தோம். ஆனா இங்க வந்தா எல்லாரும் நம்ம அவனை அது பண்ணிடலாம் இது பண்ணலாம், அதுக்கான வேலையை நாங்க அழுத்தம் கொடுத்து காவல்துறைக்கும் எல்லா விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், அரசாங்கத்துக்கும் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். இது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதுகெலும்பா இருக்கக்கூடிய இரண்டே பெரிய சாதி 2 கோடி யாதவர்கள் 2 கோடி வன்னியர்கள் சரிசமமா இருக்கக்கூடிய வன்னியர்கள் ஒன்று கூடி இருக்காங்க. தமிழ்நாட்டில் பெரிய கலவரத்தை உண்டாகக்கூடிய மாபெரும் சக்தி. ஏன்னா சொல்லுவாங்க பாமக பிரச்சனைனா மரம் வெட்டி போட்டுருவான், ரோட பிளாக் பண்றான், பிரிட்ஜை உடைச்சிருவான். அதெல்லாம் பழைய காலம். இப்ப கலி உலகம். நாங்க ஆக்கப்பூர்வமா அறிவு சார்ந்த அரசோட செயல் திட்டத்தை மடக்கிடுவோம். அரசோட செயல் திட்டத்தை எப்படி மடக்குவோம்? ஒட்டுமொத்த மக்களையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களை கூட்டு போய் தலைமைச் செயலகத்தை முற்றுவோம். ஏன்னா இது வந்து எங்க வாழ்வாதார பிரச்சனை. நாங்க சட்டம் எதுக்கு போடுறோம்? கௌரவத்து துணை போடுறோம். தன்மானத்தை இழந்து வாழ வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எங்க யார்கிட்டையும் நாங்க கடவுளை எல்லாரும் கொடுத்துருக்கோம். நாங்க வந்து எங்க கெதி கட்டி யாரும் உட்காரல. எங்களுக்கு எல்லாம் செல்வம் பகவான் கிருஷ்ணன் கொடுத்துருக்காரு. ஆனா நாங்க ஓட்டு போட்டிருக்கோம், வரி கட்டுறோம். தமிழக முதலமைச்சருடைய நிவாரண நிதியில சொல்றோம். அவர் வந்து சாராயம் குடிச்சு செத்தவனுக்கும் ஒருத்தரை ஒரு சாதி ரீதியா வெட்டிடு, அதாவது அவர் சார்ந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை பிரித்தாளுக்கூடிய தன்மை, அவர் சார்ந்த கட்சியில் கூட்டத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு நாதியும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சாதி மக்களையும் ஒரு ரீதியாகவும் பார்க்கிறாரு. தமிழக முதல்வர் தாய் உள்ளத்தோட, இந்த மாவட்ட ஆட்சியர் உண்மையாக ஒரு தாய் உள்ளத்தோட இந்த மக்களுடைய பிரச்சனையை உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து சாதாரண ஒரு சேவகன். நானே என் சக்திக்கு டிஆர்ஓ ஆர்டிஓ நாங்க எல்லாருமே தாசில்தாரமா எல்லாம் நாங்க எல்லாருமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் முறைப்படி அரசாங்கத்தை கொண்டு போய் சேர்த்துட்டேன். அரசு செவி சாய்ச்சா நான் உடனடியாக உங்களை பார்க்க வரேன். இந்த பிரச்சனை நான் இப்ப கூட வரதுக்கு நிறைய உங்க மக்களை சந்திக்க தயாரா இருக்கேன். ஆனா மக்களை சந்தித்து இந்த மக்கள் கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தான் இந்த 4 செவத்துக்குள்ள உட்காந்து இருக்கேன். நீங்களே வந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். நான் என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன், அரசாங்கத்துக்கு கொண்டு போயிருக்கேன். அரசோடைய நாலேஜுக்கு வரட்டும், எனக்கு வரட்டும். ஆனா தயவு செய்து நீங்க பெரிய சமுதாயம் சேர்ந்த மூத்தவர் வந்திருக்கீங்க, பெரிய அனுபவசாலியா வந்திருக்கீங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராம உங்களுக்கு இருந்து போராடுங்க, உங்களை உரிமையை கேளுங்க. உங்களுக்கான எல்லா வகையிலும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் நாங்க எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு பாதுகாப்பு வந்து நாங்களே எடுத்துக்கிறோமா? எங்க மக்கள்கிட்ட எங்களுக்குள்ளே பாதுகாப்பு இருக்கு. அம்மாவுடைய அன்பு இருந்தா போதும். ஆனா எங்களோட பிரச்சனை 3-4 நாளா கிட்டத்தட்ட 5 நாளா ஒரு தாய் சாப்பிடாம இருக்காங்க. அந்த தாயோட நிவாரணம் பண்ணுங்க நான் கேட்கிறோம். எங்களுக்காக பாதுகாப்பு கேட்கலாமா? அந்த தாய் ஒரு 50 வயது தாய், ஒரு கணவனை இழந்த விதவை, தன்னுடைய மகனை இழந்த தாய் இன்னைக்கு 3 நாளா சாப்பிடாம உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு நிவாரணத்தை கொடுத்து பண்ணி விட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் உங்களை வந்து கையெடுத்து கும்பிட்டு நாங்க போறோமான்னு சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் நாம இங்க இருக்க இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நம்ம இருக்க போறோம். நாம யாரும் இங்கிருந்து போக போறது இல்லை. இரவு பகல் பாராம இங்கேதான் தூங்க போறோம், இங்கேதான் படுக்க போறோம், இங்கேதான் இருக்க போறோம். சுத்தி போட்டிருக்கக்கூடிய நம்ம மக்கள் வந்துட்டு இருக்காங்க இப்ப எல்லாரும். ஏன்னா நாளை சனி ஞாயிறு லீவுன்றதுனால எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம சமையல் செய்ய சொல்லியிருக்கோம். இங்க எல்லாரும் சாப்பிடுவோம், இங்கேயும் இருப்போம், எல்லாரும் இங்க இருப்போம். நம்மளோட உரிமையை மீட்டெடுப்போம். ஏன்னா இது வந்து உங்க பிரச்சனையோ எங்க பிரச்சனையோ இல்ல, ஒரு ஏழையோட பிரச்சனை. ஒரு ஏழை பிரச்சனைக்காக, ஒரு ஏழை யாதவருக்காகவும் பாதிக்கப்பட்ட நிறைமாத கர்ப்பிணி பாதிக்கப்பட்டிருக்குள்ள ஒரு வன்னியருக்காகவும் நாம இறங்கி போராடிட்டு இருக்கோம். அதனால எல்லாரும் ஒன்று சேருவோம், இங்கேயே இருப்போம். உறக்கம் இங்கே, உணவும் இங்கே. அதனால எல்லாம் இங்கே இருந்து நீதிக்காக தர்மத்துக்காக போராடுவோம். போராட்டமே வெற்றி.